ஹீரோயின் தன்னோட சேவிங்ஸ் எல்லாம் போட்டு புதுசா ஒரு ஆட்டோ வாங்கிட்டு ஸ்டாண்ட்லயும் அந்த ஆட்டோவை போட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் ஒரு பெரியவர் ஏறுறாரு. அவருக்கு ஞாபகம் மறதியா இருக்கு. அவர்கிட்ட அட்ரஸை எடுத்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு காசு கூட வாங்காம வந்துடுறாங்க. இது ஒரு நாள் ஒருத்தன் வண்டியில வந்து ஏறுறான். அவனை கூட்டு போகும்போது தான் தெரியுது அவன் பைத்தியக்காரன் போல இருக்கு. அவன் ஒரு சின்ன சந்துக்குள்ள போக சொல்றான். இதுக்குள்ள போக முடியாது, புது வண்டின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது. அவங்கள ஏத்திட்டு போகும்போது அவங்களும் அதே வழிக்குள்ள போக சொல்லும் போது வேற வழியே இல்லாம அதுக்குள்ள போறாங்க. ஆட்டோ ஃபுல்லா ஸ்கிராச் ஆயிருது. இவங்க அந்த ஷார்ட்கட்குள்ள போனதுனால தான் அந்த குழந்தை உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. பரவாயில்ல, வண்டியில் அடிபட்டாலும் ஒரு உயிரை காப்பாற்றணுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அதை ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துட்டு போனா 4000 ரூபாய் மொய் வைக்க வேண்டியதாக போயிடுது. ஒரு நாள் ஏர்போர்ட்ல 3 பொண்ணுங்களை அவங்க கோச்சோட பிக்கப் பண்றாங்க. கையில கப்பை பார்த்த உடனே என்னன்னு கேட்டா அந்த பொண்ணுங்க வந்து வேர்ல்டு கப் வாலிபால் ஜூனியர்ல சாம்பியன்ஷிப் ஜெயிச்சுட்டு வந்திருப்பாங்க. எங்களை ரிசீவ் பண்றது கூட யாரும் வரல, கவர்மெண்ட்டும் எங்களை கண்டுக்கல, நியூஸ் பேப்பர்ல இருந்து கூட வந்து எங்களை போட்டோ எடுக்கலன்னு அவங்க கோச் ரொம்ப ஃபீல் பண்ண உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இந்த பசங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்குள்ள பூந்து அந்த பசங்க ஜனகண மனகதி பாட வைக்கிறாங்க. எல்லாருமே அவங்களை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாருன்னு கேட்ட உடனே அந்த பசங்களாம் செம்ம ட்ரெண்ட் ஆயிடுறாங்க.